அடிக்கிற வெயிலுக்கு மாஸ்கையும் போட சொல்றாங்களா, இல்லைன்னா ஃபைன் போட்டுருவாங்களாமா. சித்தப்பாவுக்கு இந்த தண்ணி பழத்தை வாங்கி கொண்டு போய் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே மிரண்டுருவாரு. அவர் பீஸ் பீஸா தாங்க சாப்பிடுவாரு. இதெல்லாம் சாப்பிட்டுருக்காரான்னு கூட தெரியல வயசான காலத்துல. சித்தப்பா, நீங்களா 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 என்ன சித்தப்பா அது? தண்ணி பழம். தண்ணி பழம் எங்களுக்கும் தெரியுது. நீ வாங்கிட்டு வந்திருக்கியா? கொண்டா 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 கொண்டா. ஓப்பா, அதே கடையில் வாங்கிட்டு வந்து போல. எங்க போகுது? வீட்டுக்கு. சரி, நான் வீட்டுக்கு போறேன். சித்தப்ப நடிக்காதல எப்படி? ஒரே நடிப்பு நடிக்காம பாருங்க நண்பர்களே. தண்ணி பழம் சாப்பிட்றது கூட வெரைட்டி இருக்கு தெரியுங்களா? நம்ம எது சாப்பிட்றதுக்கும் எது சாப்பிட்றதுக்கும் ஒரு புது வழிமுறை வச்சிருப்போம்ல. ஆமா, தண்ணி பழம் தான் தண்ணி பழமா சாப்பிடணும். தண்ணி பழத்தை தண்ணி பழம். இப்ப பாரு, இன்னும் என்னெல்லாம் கிறுக்குத்தனம் பண்ண போறானோ. ஓகேவா? ஓ, டஸ்ட்பின்லாம் ரெடியா இருக்கு. ரெடியா இருக்கு. வாஷ் பண்ணிட்டீங்களா? பக்காவா வாஷ் பண்ணியாச்சு. வாவ், இதை பிடிச்சிக்கமா. இப்படி சொல்றேன். ஹலோ சார், இங்க இருக்கேன். உனக்கு தான் பாதி பழம் கொடுத்துட்டேன். பாதி பழம் கொடுத்துட்டீங்களாக்கா? சரி சரி, சாப்பிட்டு பாக்குறேன். சரி சரி. இப்படி சாப்பிடுங்க தண்ணி பழத்தை. சித்தப்பா, உண்மையிலே இந்த மெத்தட் நல்லா இருக்குப்பா. எப்படி இருக்கு? இப்படிதான் சாப்பிடணும். உள்ள வந்து பாருங்க. நீங்க உள்ள வந்து பாருங்களேன். உள்ள வந்தீங்கன்னா இப்படி இருக்கா? அப்படி இருக்கு. நீங்க எப்படி சாப்பிடுறீங்க? விதையே வராது எனக்கு. நான் விதை வந்துச்சுன்னா உன்கிட்ட கொடுத்துருவேன். அதான் எல்லாம் வந்து எனக்கு வந்துட்டு இருக்குப்பா. நான் ரொம்ப நேரமா எப்படி டபக்கு டபக்குன்னு உள்ள போகுது, நான் மட்டும் கடிச்சு தண்ணி துப்பி போட்டு இருக்கேன். வெயிலுக்கு கண்டிப்பா நிறைய தண்ணி குடிங்க, ஜூஸ் குடிங்க, இந்த மாதிரி உட்காந்து சாப்பிடுங்க. இதைத்தான் நானும் சொன்னேன். வாங்க வாங்க. என்னடா பிரசாதம் மாதிரி வாங்கல, ஆக்காடுறா. இல்ல கையில எடுத்துக்கலாம். கையில எடுத்துக்க. தண்ணி கொடுத்து பாரு. மந்தாண்டா அர்ஷத் திர்ஷத். ஆஹா, நீங்க தான் நம்ம டிசைனர்ஸ். மிரட்டிடுவாங்க தம்பிய. வேலையா இருக்கா? வாடா தம்பி, வாடா. சூப்பரா செவன் போடுங்க. இங்க வாங்க, இங்க வாங்க. செவன் போடுற. ஒன்னே மட்டும் தான் வர சொன்னேன். வெளியே சொல்லிட்டு வந்துட்டியா? இருமாண்ணே, இங்கே வர. இங்கே இருந்து பாருங்க. ஏற்கனவே நீங்க குடிச்சிட்டீங்க. இங்கே வாங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இன்னைக்கு கையை வலிக்கும் ஒரு ஆளுக்கு. என்ன பண்றது? இல்லை மண்ணே, பாவம். அவ்வளோதான். 2 நாளைக்கு பாத்ரூம் ரெண்ட் எடுக்கும். என்னத்துக்கு தண்ணி பழம்? பிடி மண்ணே, பிடி மண்ணே, பிடி. கீழே பிடி. சாப்பிடு ஃபுல்லாத்தையும் சாப்பிடு. என்ன குடும்பம்னு எனக்கு தெரியல. பேருக்கு மட்டும் தான் மௌனே. உண்மையிலேயே நல்லா இருக்கு. வீடியோக்காகலாம் சொல்லல, நல்லாவே இருக்கு. சூப்பரா இருக்கு. அட பாவி, இவ்வளவு நாளா அப்ப நீ வீடியோக்காக நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அப்படி இல்ல, சில பேர் வீடியோக்காக சொல்லுவாங்களா, வாவ் அப்படின்னு. அவங்க வீடியோ நல்லா வரணும்ன்றதுக்காக சொல்லுவாங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு தெரிஞ்சு. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அம்மாட்ட சொல்றேன். அண்ணே இங்க வாங்கனே. அண்ணே
எனக்கு இந்த அவனக்கா ஸ்பெஷல் இது இல்லாம இருக்கு பாரு பாரு சீடே இல்லாம இருக்கு ஆமா ஆமா ஒரு சீடு கூட இல்ல மண்ணு யோ சிதப்பா சரிம்மா இவன் தான் முத மகன் உட்காருமான சாப்பிடும் பாருங்க நம்ம ஐயாஸ் வந்திருக்காரு பாத்துக்கிடுங்க பாருங்க ஐயாஸ் வந்திருக்காரு பாத்துக்கிடுங்க ரொம்ப வெயிலா இருந்துச்சுமாண்ணே அதனால தான் இப்படி போட்டு சாலிதாங்க அதை வாங்கிட்டு விட்டுருவோம் துபாயில நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு அற்புத காட்சியை உள்ளே வந்து பாருங்க இங்கே பாரு வாவ் மானா யாரு ஸ்பெஷல் சீட் இல்லாம இருக்கும் அவன் வந்து வாங்கிட்டு போக பார்த்தான் வந்து உட்காந்துட்டான் பாத்தீங்களா பாப்பா கையை போட்டு எடுப்பா இங்க பாரு இதுல சீடே இருக்காரு தம்பி இத வந்து இங்க வாங்கினேன் உள்ள போயிட்டு வந்துருச்சுடா இருடா அடிச்சிருங்க பாதியா இவன் நம்மள டைம் பாஸுக்குன்னே வச்சிருக்கானோ நிக்கானந்தா வந்து தூங்கும்போது கூட பேட்டோட தான் இருப்பாப்ல பிளாக் ஷிப் ஸ்போர்ட்ஸ் பத்தி 2 வார்த்தை சப்ஸ்கிரைப் ஆக்சுவலி பிளாக் ஷிப் கோங்கிற சேனல் ரொம்ப நல்ல சேனல் அதுலயும் உங்க பண்ற அந்த சமையல் ஷோ இருக்கு சமையல் ஷோவா சொல்லவே இல்ல மகனே நம்ம சமையல் ஷோ பண்றோம்ல ஆமா பாத்துக்கிடுங்க வாங்க புக் பண்ணிடு அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது இவ்வளவு காலி பண்ணிருக்கேன் ஏதாவது இருக்கான்னு பாத்தியா எல்லாத்தையும் சாப்பிட்டோம்டா தம்பி எல்லாருமே தப்பு பண்றாங்கடா இந்த சீடே சாப்பிடலாம்டா ஆக்சுவலா இங்க பாரு ஏதாவது சாப்பிடுவாங்கல்ல இங்க பாரு அது எப்படி சாப்பிடுறது அதுக்கு டேய் அதுதான்டா நார் சத்து உனக்கு தம்பி பாவக்காய் சாப்பிட மாட்டியா ஒரு கறி கடிச்சு பாரு உனக்கு தெரியும் மேல இருக்க சாப்பிடுறேன் தொண்டை ரொம்ப கவுதடா சூப்பராக்கா எப்படி இருக்கு தெரியும் அதெல்லாம் பார்த்தேன் விதைய சாப்பிடுவேன் சும்மா சொல்றா பாவுங்க இவனும் சாப்பிட்டாப்பா சித்தப்பா வெளியில ஊரே ஒண்ணு கூடி அடிக்கிறாய்டா இந்த குடும்பம் எதுக்கு என்ன குதிச்சு அடிக்குது இவ்வளவு பெரிய டஸ்ட்பின் வச்சு ஒட்ட போட்டு இருக்கோம் அவனு தேடுறான்பா காலன்னு ஒரே ஜூஸ் என்ன கிக்கானந்தா ஸ்டெம்போட இருக்கீங்க ஓகே அயன் பாக்ஸோட எதுக்கு இருக்கீங்க அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல அவரோட கோட்டெல்லாம் கிக்கானந்தா வந்து கோட்டை போட்டுட்டு இப்படி அயன் பண்ணிக்கோப்ல முன்னாடி மட்டும் சுவாங்கின்னு நல்லா இருந்துச்சு நல்லா சொன்னீங்க கவுண்டர் நல்லா இருந்துச்சு போலாம் என்னங்க தூங்கி முடிச்சல அப்பா ஒரே ஹீரோ மயமா இருக்கீங்க தூங்கி முடிச்சு அந்த மண்டையில என்ன இருக்கு நீ தலையை சீட்டு இங்க பாருங்க ஐஸ் கியூப் பாருங்க எப்படி குளிஞ்சு எடுத்துட்டு போய் வடையா சாப்பிடுற நீயே 73 வருஷங்களுக்கு அப்புறம் இவ்வளவு வெயில் அடிக்கிறான் தம்பி ஆமா நியூஸ்ல ஏன்னா சொல்றாங்க 23 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு அவர் ஆக்சுவலா அந்த அப்பயுமே இது 2வது வேவ் அவர் பாக்குறது ஒவ்வொரு தடவைக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் வரும் சில டைம் நமக்கே வரும் என்னடா நடக்குதுங்க டேய் போடா வெளியே போடா ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் பிரச்சனை இல்ல தேர்ட் இயர் வேற சும்மாவே எனக்கு கொடுக்க மாட்டாரு செக்மெண்ட் புரியுதா ஆங்கர் கிடையாது சோ ஃபுல்லா உட்கார்ந்து சாப்பிட்டு போடா வெளியே போடா பாதி பழம் காலி ஆயிடுச்சு நல்லா சொன்ன ஷோல நீ ஒரு செக்மெண்ட் ஆங்கர் கிடையாது அப்படியே உள்ள போ குக்கு அது தாத்தா தாத்தா கலவெட்டி குக்கு குக்கு கிறுக்கு பையமா வெத்தலை பட்டையமா உடனே நீ கிறுக்கு பேக்கி போயிருவீங்க ஊடால உள்ள லைன்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அதுல வா 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 தலைவா அவனுக்கு சொல்லு ஆங்கர் மாதிரியே சார் பண்றீங்க ஹே டோல் பி எப்படி நல்லாதா ஐநூறு வாங்கிங்க ஓகே ஓகே டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா இது சொட்டுது பாத்து பண்ணலாம் பண்ணுங்க
பாக்குறேன் வேணாம்பா ஏய் ஐயோ அப்பா சித்தப்பா வேணாம்பா ஆக லோச்சக் மோச்சக் பச்சக். தம்பி டேய் என்னடா அது? யாருன்னு சொன்னேன் ஒன்று சொன்னேன். என்ன டேய் உங்களுக்கு இப்படி கூப்பிடும் போதெல்லாம் அந்த 73 வயசு ஜோக் ஞாபகம் வராதுலடா. போட்டு ஓ ஒரு கிராமமே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. நானும் 2 பேரும் தாப்பா நினைச்சேன். ஆனா இங்க நிக்கிறேன் பூரா எங்க ஊருக்காரன்னு தெரியாம போச்சுப்பா. ஏய் அவன் விளையாட சிவபாலன் சிவபாலன் உட்கார் சிவபாலன் சிவபாலன் உட்கார் சிவபாலன். என்ன கட்டவர் ஹைஃபை போட்டு ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஷிப் நாங்கள் 2 பேரும் எப்பயுமே. நான் இன்னைக்கு கேமராலையும் சொல்லிட்டேன். இந்த ஸ்பெஷல் கொண்டா என்னைய பார்த்துட்டே வாங்க. போடா வெளிய போடா. ஏன் உனக்கு இவ்வளவு வாட்டர் மெலன் தின்னு வயிறு எரியுது? ஆமா நாங்க 2 ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கோம். என்னடா தம்பி? ஆமா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் நாங்களும் பார்த்தோங்க. இது இதுல ஊத்திடணும். ஊத்திட்டு இப்படி குடிச்சேன்னு வச்சுக்க. ஒரு கிளாஸ் அப்படி குடிக்க முடியாது. கிளாஸ் எடு கிளாஸ் எடு சொல்றியா? கிளாஸ் எடுமாண்ணே. வடிகட்டிங்களா? சவுண்ட் கேட்டுச்சா? என்ன சிவாஜி? முடிஞ்சு இங்க பாருங்க, இப்படி வாட்டர் மெலன் ஜூஸ் நம்ம சாப்பிட்டுருக்கோமா யோசிச்சு பாருங்களேன். இது எல்லாமே சேர்த்து கிரஷ் பண்ணி தான் வரும். ஸோ இப்படி ஒரு ஜூஸ் சாப்பிடணும்னா நீங்க இது மாதிரி செய்யுங்க. நீங்க பெரிய பழம் வாங்க, எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. சம்மர் பயங்கரமா இருக்கு. ஸோ அதனால வந்து எல்லாரும் ஒழுங்கா நிறைய தண்ணி குடிங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, முக்கியமா நிறைய வாட்டர் மெலன் சாப்பிடுங்க. சோறு தான் முக்கியம் இல்லை, இன்னைக்கு வந்து தண்ணி பழம் தான் முக்கியம். ஏன்னா இந்த சம்மருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கோம். ரைட், ஏற்கனவே சொல்லிட்டே இருந்ததுதான் அவுட்டோர் தயாராகிட்டே இருக்கோம். திருப்பி வந்து ஏன் சென்னையில இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏதாவது சொல்லி விடுங்க, நாங்களும் வெளியே வர ரெடியா இருக்கோம். எங்க தெருல, எங்க ஊர்ல, எங்க ஸ்டேட்ல, எங்க கண்ட்ரில இந்த மாதிரி சூப்பரா இருக்கு, நீங்க வாங்க இங்க வந்து இதை விசிட் பண்ணுங்க, இங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸ்ல வந்து உடனே ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அதே மாதிரி உங்க வீட்லயே நாங்க இந்த மாதிரி ஸ்பெஷலான ஐட்டம் அப்படி செய்வோம்னு நினைச்சா கூட உங்க வீட்டுக்கு கூட நீங்க இன்வைட் பண்ணலாம். தாராளமா வீட்டுக்கு வந்து சாப்பிடுவோம். ஏன்னா சோறுதான் முக்கியம். இது நம்ம லிஸ்ட்லயே இல்ல. எஸ், நாங்க ஒரு டூர் போட்டுட்டே இருக்கோம். இப்படியே கிளம்பி சவுத் இந்தியா ஃபுல்லா ஒரு டிராவல் பண்ற மாதிரி. ஸோ நீங்க மென்ஷன் பண்ற ஊர்லாம் எங்க இருக்குன்னு சொல்லி நம்மளுடைய டேட்டா பேஸ்ல வந்து நம்ம சோட்டு வந்து அழகா மார்க் பண்ணிட்டே வந்துட்டே இருக்காரு. ஸோ அந்த மார்க்ல வரும்போது அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் இருக்கும். ஒரு 10-15 நாள் டூர் போடலாம் இருக்கோம். நிறைய எபிசோட் சென்ட் பண்றோம். ஸோ அடுத்த சுவாரஸ்யமான எபிசோட்ல உங்களை சந்திக்கும் வரை தச்சமிடுங்க அன்பு மகன் சேட்டு ஷெரீப், அன்பு சித்தப்பா சுற்றியாருவே, along with சோறுதான் முக்கியம் டீம். பை பை. மனே எப்படி இல்ல மனே? இப்படி Watch it only on BS Value.